அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1213 வரைவில் மகளிர், இதுதான் தலைப்பு. இன்றைக்கு அதிகாரம் 92வது அதிகாரம். நேத்தே போட்டுட்டேன். நம்ம திருக்குறள் பேசுகிறோம். இடையில ஒரு வாரம் ஆயிடுது. வரவின் மகளிர்னா நமக்கு எல்லாமே தெரியும். நல்லா யார சொல்றாரு, உலகத்துல இருந்த அந்த காலத்துல இருந்த விலை மாதர் தான் சொல்றாரு. பாலியல் தொழில் புரிந்தவங்க தான் சொல்றாரு. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா பாலியல் தொழில் புரிந்தவங்களை பத்தி சொல்றதை விட அவங்கள நாடி போகக்கூடாது, எத்தகைய பண்பு உள்ளவர்கள் அவங்க நாடி போக மாட்டாங்க அப்படின்ற அந்த செய்தியை தான் முக்கியமா சொல்றாரு. அதாவது இது அவங்களுக்கு சொல்ற அறிவு விட அவங்கள நாடி போறதான் சொல்றாரு. இதுதான் இங்க பெரும்பாலும் பேசப்படுது. இவங்களுக்கு என்னெல்லாம் பேர் இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா, கணிகையர், தளிப்பண்டீர், தேவதாசிகள், வேசிகள், கொண்டி மகளிர், இந்த மாதிரி பல சொற்கள் இருக்குது அந்த காலத்துல. பரத்தையர்னு சொல்லுவாங்க. அந்த பரத்தையர்ல விதம்லாம் வேற இருந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இதுதான் சொல்றாரு. பார்ப்போம், பார்க்கலாம். யாராச்சும் முன்னாடி பேசுறீங்களா? வாங்க அமுதா மேடம். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். வரவேல் மகளிர் இது பத்தி அமுதா மேடம் நீங்க பேசுங்க. முதல்ல ஒரு வார்த்தை. வரைவு அப்படின்னா திருமணம்ங்கிற பொருள் சார். வரைவின் மகளிர் அப்படின்னா திருமணம் பண்ணி கொள்ளாமல் இருக்கக்கூடிய பெண்கள். அந்த பெண்கள்ங்கிற ஒரு பொருளும் கொள்ளலாம். இன்னொன்னு வரைமுறை இல்லாத, அதாவது நியதிக்கு உட்படாத பெண்கள் அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னா ஒரு பெண்ணுன்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற வரைமுறைகளுக்கு உட்படாமல் நடந்து கொள்ளக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லும் போதே அந்த திருமணத்துக்கான நியதிகள்ல இருந்து மாறுபட்டு நடக்கக்கூடியவள் அப்படிங்கிற பொருளை நமக்கு கொடுக்குது. அந்த பெண்களை பத்தி தான் இவர் குறிப்பிடுறாரு. ஏன்னா முதல்ல பெண் வழி சேரல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அதுல பெண்ணுக்காக அந்த அந்த பெண் இன்பம் அப்படிங்கிற ஒன்றுக்காக அவன் எல்லாத்தையும் இழந்து விட்டு நிற்கிறான். அப்படியும் அவனுக்கு அவளால அலட்சியம் நடத்தப்படும் போது அவன் இந்த மாதிரி திசை நோக்கி போயிட போறான். அப்படிங்கறதுனால இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சங்க இலக்கியத்துல பரத்தையர் பிரிவுங்கிறது இல்லாம பாடலே கிடையாது சார். கிடையாது. அதுல இல்லத்துல இருக்கிறவ காதல் பரத்தை, அப்புறம் வீதியில இருக்கிற பரத்தைன்னு பரத்தையிலேயே நிறைய வகையான அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு நான் ஒரு சினிமா பார்க்கும்போது கூட ஒருத்தர் சொல்றாரு, சென்னையில அந்த மாதிரி ஒரு இடத்தை நீங்க உருவாக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வேண்டுகோள் வைக்கிறாரு ஒரு திரைப்படத்துல. அதையும் நான் பார்த்தேன். இதெல்லாம் பாம்பேல இதெல்லாம் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் பார்த்தேன். அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது இது ஒரு கேள்விக்குரிய ஒரு பகுதியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். வரவேற்க ஒரு ஐடியா மாதிரி, வரவேற்கத்தக்க ஐடியா. பாம்பேல இருக்கிறப்போ, கல்கட்டால இருக்கிறப்போ, சென்னையில இந்த பெண் அலையிறாங்க, பசங்கள்லாம் ரொம்ப அலையிறாங்க. ரொம்ப அலையிறாங்க. இந்த செக்ஸுக்காக அலையிறது பார்த்தாக்கா, இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துட்டாக்கா அவங்களோட இந்த பாலியல் தொல்லையெல்லாம் குறையுமா அப்படின்னு நினைப்பேன் நான். வேற ஒண்ணும் இல்லை, இந்த எச்சைகள் எல்லாம் குறையுமா அப்படின்னு நினைப்பேன் நான். ரொம்ப இந்த பசங்க, இந்த காலத்துல டீனேஜ் பசங்க, கொஞ்சம் வளர்ந்து காலேஜ் போற பசங்க எல்லாம் ரொம்ப பெண்களை நாடி அலையிறது பாத்தீங்கன்னா, ஸ்கூல் பாய்ஸ் +2 படிக்கிற பசங்க வீட்டுக்கு ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே யாரையாச்சும் வீட்டுல ஸ்கூலுக்கு கொண்டு வந்துட்டு அடம் பிடிக்கிறாங்க பாருங்க. அந்த பொண்ணு தவிட்டு வீட்டுக்கு போறேன்னாங்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நாண பூச்சியமே இல்லை அந்த பசங்களுக்கு. அவ்வளவு, அதாவது தெருக்கல்லே பார்க்க முடியுது. அப்போ வீட்டுக்குள்ள போனா என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு கிரேசி ஆஃப்டர் செக்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்ற ஐடியா நல்ல ஐடியா தான். அதெல்லாம் சார், இதே உணர்வு பெண்களுக்கு இருக்கும்போது பெண்கள் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தப்பு இல்லம்மா, பெரியார் கொள்கைதான். ஆண்களுக்குன்னு சொல்லும் பொழுது பரவாயில்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு கலைஞர் சொன்ன நினைவுதான் வருது. இவங்களை கேட்கும் போது, தேவதாசி முறையை ஒழிக்கும் போது
இதெல்லாம் ஒழிச்சா கடவுளுக்கு ஆகாதுன்னு சொல்லும்போது நீங்க வேணா உங்க வீட்டு பெண்களை தேவதாசி முறைக்கு கொண்டு வந்து விட்டுக்குங்க சொல்லுவாங்க. அப்படின்னு அவர் அன்னைக்கு கேட்டாரு. இதே அதனாலதான் அது வீட்டிலே அது பெண்கள் அது இருந்தா பெண்களின் நிலைமை என்ன ஆகும்? அப்ப இதை எப்படி சட்டப்பூர்வமாக ஆக்கும்போது அது ஆண்களுக்கு எப்படி அது? அப்ப இத பாரதி சொன்ன மாதிரி கற்பு நிலை என்று சொல்ல வந்தோம், இரு கட்சிக்கும் அதனை பொதுவில் வைப்போம்னு சொன்னாரு. அப்ப ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு என்னைக்கு வருதோ அன்னைக்கே அங்க பாகுபாடுங்கிறது வந்துருது. அப்ப சமம் என்பது எப்படி வரும்? பிறகு பேசுவோம். அது இத பேசுவோம். இத நம்ம இதை பத்தி பேசுவோம். திருக்குறள் போயிடுவோம். முதல் திருக்குறள் யார் படிக்கிறது? படிக்கட்டுங்களா? படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் சார். படிங்க சார். படிங்க சார், படிங்க. சக்கரவாணி சார் படிங்க. அன்பின் விளையார் பொருள் விளையும் ஆய் நொடியார் இன்சொல் இழுக்கு தரும். அன்பின் விளையார் பொருள் விளையும் ஆய் தொடியார் இன்சொல் இழுக்கு தரும். வரதராசனார் என்ன சொல்றாரு? அன்பினால் விரும்பாமல் பொருள் காரணமாக விரும்புகின்ற பொதுமகளிர் பேசுகின்ற இனிய சொல் ஒருவனுக்கு துன்பத்தை கொடுக்கும். சாலமன் பாப்பையா சொல்றாங்க, அன்பால் நம்மை விரும்பாது பொருள் பெறவே விரும்பும் பாலியல் தொழிலாளரின் இனிய சொற்கள் துன்பமே தரும். கலைஞர் அன்பே இல்லாமல் பொருள் திரட்டுவதையே குறிக்கோளாக கொண்ட பொதுமகளிர் இனிமையாக பேசுவதை நம்பி ஏமாறுகிறவர்களுக்கு இறுதியில் துன்பமே வந்து சேரும். தேன் ஒழுக பேசுறதுன்னு சொல்லுவாங்களே, தெரியுங்களா? ஆமா. தேன் ஒழுக பேசுறதுதான் இது சொல்லியிருக்காங்க. அது பர்டிகுலரா விலை மாதுகள் சொல்லியிருக்காங்க. அதுல சொல்லியிருக்காங்க. இது அடுத்து இது ஒரு குரலை வச்சு நம்ம பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்த குரலை ஒரு இதுலயும் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு தேன் ஒழுக பேசுறது, இனிமையா பேசுறதுன்றது, அன்பா இருக்கிறவங்களும் இனிமையா பேசுறாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களும் பேசுறாங்க, கட் அண்ட் ரைட்டா பேசுறவங்களும் இருக்கிறாங்க. அந்த இன்றைய சூழ்நிலை எனக்கு இந்த அதிகாரமே இந்த வரைவின் மகளிர் அப்படின்றது இந்த அதிகாரத்தையே மாத்திருக்கலாமோன்னு தோணுது. இந்த உள்ள இருக்கிற குரல் பாக்கெல்லாம் பார்த்தேன். எனக்கு அந்த அதிகாரம் ஆண்களுக்கு தான் சொல்லியிருக்காரு. மேக்சிமம் இது ஆண்கள் நீங்க தான் எப்படி இருக்கணும் அப்படின்றது அந்த ஒழுக்க நெறியை தான் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த அதிகாரம் தலைப்பு எனக்கு சரியா வருமானது தெரியல. நம்ம பார்த்துட்டு முழுசும் பார்த்துட்டு அது பேசுவோம். வேற யார் பேசுங்க? இந்த இந்த குரலுக்கு பொருள் சொல்லுங்க சார். சார் அவரு அன்பின் விளையார் சொல்லிட்டாரு, பொருளின் விளைவார்னு சொல்லிட்டாரு. யாரு பொருள் விளைவார்? இந்த அதிகாரம் முழுவதும் அவங்களுக்கு வேற பேரே கொடுக்கல. அதாவது இத்தனை பேர் சொன்ன பரத்தை, கணிகை, இத்தனை பேர் சொன்னமே ஏதாவது ஒரு பேரை சொல்லியிருக்காரா? இருமனப் பெண்டிர், பண்பில் மகளிர், பிறர் நஞ்சில் பேணி புணர்பவர், பொது நலத்தார், பொருட்கு ஒரு ஆளாளர், மாய மகளிர், வரையிலா மாநிலையார்லாம் சொல்றாரு. அவரு இதை தவிர ரொம்ப உயர்வா சொல்றது மாதிரி எனக்கு படுது. அவங்க என்ன விளையிறாங்க இதுல? வரைவு. அதுக்கு இப்ப இதுல டிக்ஷனரியில இருக்க பொருளை அவங்க சொல்லிட்டாங்க. திருமணம். அம்மா அமுதா மேடம் சொன்னாங்க, திருமணம்ங்கிறது ஒரு குறித்த சொல்லு, வரைவுங்கிறது. அதுல மீறி சட்ட ஆவணம் முதல் வடிவம் பல இது இருக்கு. தலைவன் தலைவியை மணந்து கொள்வது வரைவு எனப்படும். திருமண ஒழுக்கத்தை மீறி பொருள் கருதி காமத்தை அழிப்பவர்கள் பொதுமகளிர், மீறி வாழ்பவர்கள் விலை மகளிர், இவ்வளவு சொல்றாங்க. அவங்க என்ன? அவங்களுக்கு ஒரே குறிக்கோளு அன்புலாம் கிடையாது, பொருள் விளையும். இதுல அவங்க எதை காட்டி இதெல்லாம் செய்யறாங்கிறதுக்கு தான் ரெண்டு கருவின்னு சொல்றாங்க. அதாவது கருவி என்ன இருக்குங்கிறதுக்கு ஆய் தொடிங்கிற ஒரு சொல்லும், இன்சொல் அப்படின்னு ஒரு சொல்லும் சொல்றாங்க. அவங்க
என்னென்ன கருவி நிறைய பேரு அதாவது பின்னாடி வந்த நிறைய பேரு அவங்க கண்காட்சி ரொம்ப ரொம்ப கீழா சொல்லுகிற போது இவர் என்ன அப்படின்னா ஒரு அழகான வளையல். அப்ப இந்த மாதிரி இவற்றை மேக்கப்னு வச்சுக்கோங்களேன். அது ஒண்ணு. ரெண்டாவது தேனொழுக பேசுறது மாதிரி அந்த இது ரெண்டும் காமிச்சு யார எல்லாரையும் அன்பின் விளையார் பொருள் விளைவு தான் அவங்களுக்கு ஒரே நோக்கம். அவங்களுடைய பழகிறது இழுக்கு தரும் இன்சொல் இனிது இன்றல் காண்பான்னு முதல்ல சொல்றாரு. இங்கே அவர்களுடைய இன்சொல் இழுக்கு தரும் மாறாத பழிய கொடுக்கும் அப்படிங்கிறார். அப்போ பொருள் அவங்களுக்கு ஒரே நோக்கம் அன்புலாம் கிடையாது, பொருள் தான் அப்படிங்கிறது. இதுல எல்லா பாடல்லையும் தோய்கிறவர்களைத்தான் திட்டுறாரு. அவங்கள இன்னும் அவர் முதல்ல சொல்லிட்டாரு. அவங்கள ஒரு பெண்ணிவ நான் சொன்னேன்ல, 8 விதமா அவங்கள விழிக்கிறாரு. 8லயும் பரத்தையோ மற்ற சொற்களோ இல்ல, அவங்க பொருள் விளைவால இதை செய்யறாங்க அப்படிங்கறதுதான் இது. ஒரு குறள் நான் குறிச்சு வச்சிருக்கேன், அந்த குறளை நான் இறுதியில சொல்றேன். அடுத்த குறள் போயிடலாம், அடுத்த குறள் படிக்கலாம். ஆனா இந்த ஆய்தொடி அப்படிங்கறது எல்லாருக்குமே சங்க இலக்கியத்துல வளையல் அணிந்த பெண்ணு அப்படிங்கறது எல்லா பெண்களை குறிக்கும் போதும் பைந்தொடி, பொற்றொடி, ஆய்த்தொடி அப்படிங்கிற சொல்ல நிறைய இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. அதனால இந்த தொடி அப்படிங்கிறது கருவிங்கிறது கிடையாதுங்க. பொதுவா இல்ல, வளையல் அது அணிந்த பெண்கள் கருவிங்கிறார் பரிமை இழக்கர் சொல்றது. அவங்கள்ட்ட 2 கருவி இருக்கு. ஒண்ணு, அவங்கள மேம்படுத்தி கல்வி காட்டுவதற்காக இந்த ஆய்தொடி அப்படிங்கிற வார்த்தை பிறகு, அதாவது அழகிய வளையல்களை அணிந்தவள், அது மாதிரி அவங்கள அலங்காரம் பண்ணி அவங்கள காமிக்கிறா அப்படிங்கிறது ஒண்ணு. இன்சொல் இந்த 2 இது கருவின்னு அவர் எழுதுறாரு. அப்புறம் படிச்சு பாருங்க. அடுத்த குறள் படிச்சிடும், படிங்க சார். பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன் தூக்கி நல்லாவிடல். பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன் தூக்கி நல்லா விடல். வரதராசனார் கிடைக்கக்கூடிய பயனை அளந்து பார்த்து அதற்கு ஏற்றவாறு இனிய சொல் கூறுகின்ற பண்பற்ற பொதுமகளிரின் இன்பத்தை ஆராய்ந்து பொருந்தாமல் விட வேண்டும். சாலமன் பாப்பையா. ஒருவனிடம் உள்ள செல்வத்தை அடையும் வரை நல்லவராய் பேசும் பண்பு இல்லாத பாலியல் தொழிலாளரின் ஒழுக்கத்தை நன்கு எண்ணி அவரை சேராது விடுக. கலைஞர் ஆதாயத்தை கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு பாகுமொழி பேசும் பொதுமகளிர் உறவை ஒருபோதும் நம்பி ஏமாறக்கூடாது. இது இப்போ முதல் குறளுக்கும் பெரிய இதுக்கும் ரெண்டும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பாத்தீங்கன்னா அங்கேயும் பொருள் சொல்றது பேசுறது இனிமையா பேசுறதுதான் சொல்றாரு, இங்கேயும் பொருள் சொல்றது இனிமையா பேசுறதுதான் சொல்றாரு. இந்த மாதிரி ஏமாந்துறீங்க ஏமாந்துராதீங்க அப்படின்றது சொல்றாரு. ஆனா இன்றைக்கு எந்த அளவுக்கு இது பொருந்தும் அப்படின்றது நமக்கு தெரியல. பயன் கருதி பேசுற இன்சொல். அதுதான். ஆமா, அந்த நேரத்துக்கு பலர் பயனுக்காக பேசுறது அந்த பேசக்கூடிய இன்சொல். பலர் இன்சொல் பேசுவாங்க, ஆனா ஒரு சிலர் பேசும்போது மட்டும் அவங்க பயனோட தான் பேசுவாங்க. என்னடா இவங்க ரொம்ப பேசுறாங்களேன்னா அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்குங்கன்றதுதான், வேற ஒன்றும் இல்ல விஷயம். கொஞ்சம் இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க, நீங்க அது தெரிஞ்சுக்குங்கன்ற மாலதி எதை சொல்றாரு. இந்த பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் இலங்கையில இருந்து வருவாரு, ரங்கூன்ல இருந்து வருவாரு. வந்துட்டு அவரு அப்படிதான் ஒரு விலைமாதர் தான் அவரை கூட்டு போயிட்டு அட்ரஸ் எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேச்சுல மயங்கி போயிட்டு அவர் ரங்கூன்ல இருந்து சம்பாதிச்சுன்னு வந்த எல்லா பணத்தையும் இழந்துட்டு அம்போடு ரோட்ல நிப்பாரு. அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆமா,
ஏமா அட்டகாசமான சிலப்பதிகார ஒரு கதை கூட அட்டகாசமான சீன் அது. இது மணிமேகலையோட அம்மா அப்படித்தானே எல்லா பொருளையும் தானே கவர்ந்துடுறா. கரெக்ட் கரெக்ட். அந்த மாதவியோட அம்மா, மாதவிதான் மாதவியோட மணிமேகலையோட அம்மா அம்மா. எல்லா பொருளையும் மாலதி தானே மாலதி அம்மா கவர்ந்துடுறா. நீங்க சொன்ன சீன் மாதவிதான் எல்லாம் அட்டகாசமான சீன் மாதிரிலாம் ஆமா. ஆரம்பத்துல ஆமா. சிவாஜியுடைய லுக்கும் சிவாஜியுடைய பார்வையும் அவருடைய இன்னசென்ஸும் இந்த பிரமாதமா பாட்டு காட்டியிருப்பாங்க. ஒண்ணு வரும், கமலாமா பாடி இருப்பாங்க, அந்த பாட்டு தான் மறந்து போயிட்டேன். நான் யோசிச்சு ஆஹ் சொல்றேன். கமலா குமாரி கமலா தான் அந்த பாட்டு, ஆனா மறந்து போச்சு பாட்டு. இனிக்கும் வணக்கம் வணக்கம் எனக்கும் இனிக்கும் வணக்கம். அது மாதிரி ஏதோ ஒரு பாட்டு. இல்ல இல்ல ரசிக்கும் சீமானே. ரசிக்கும் ஓ சீமானே வா. ரசிக்கும் ரசிக்கும் சீமானே. சீமானே. ஆமா சார். ஓ மயக்கும் ரசிக்கும் சீமானே வா. சீமானே. ஓ ஆ, ரசிக்கும் சீமானே வா. சீமானே வா. அந்த ஜொலிக்கும் பாட்டு தான், ஜொலிக்கும் ரசிக்கும் உடையணிந்து. உடைய சீமானே. அணிந்து. அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான். குரல் போயிடலாம். பொருட்பெண்டீர் பொய்மை முயக்கும் இருட்டறையில் ஏதில் பிணைந்தழி அற்று. பொருட்பெண்டீர் பொய்மை இந்த குரல்ல முயக்கும் இந்த குரல்ல இருட்டறையில் ஒன்று சொல்லலாம்னு நினைச்சேன். சரி சொல்லு. ஏதில் பிணந்தழி அற்று. கொடுக்கும் பொருளையே விரும்பும் பொதுமகளிரது பொய்யான முயக்கமானது பிணம் எடுப்பவர் இருட்டறையில் முன் அறியாத பிணத்தை தழுவியது போலாகும். புலியூர்கேசியன். வரதராசனார் பொருளையே விரும்பும் பொதுமகளிரின் பொய்யான தழுவல் இருட்டறையில் தொடர்பில்லாத ஒரு பிணத்தை தழுவினார் போன்றது. சாலமன் பாப்பையா பொருளையே விரும்பும் பாலியல் தொழிலாளரின் போலி தழுவல் இருட்டு அறையின் முன்பு அழியாத பிணத்தை தழுவுவது போலாகும். கலைஞர் விலை மாதர்கள் பணத்துக்காக மட்டுமே ஒருவரை தழுவி பொய்யன்பு காட்டி நடிப்பது இருட்டறையில் ஒரு அந்நிய பிணத்தை அணைத்து கிடப்பது போன்றதாகும். அது கூட சொல்றாரு பாருங்க, இருட்டு அறையில், இருட்டு அறையில ஒரு பிணம் அப்படின்னா எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒண்ணு சார். அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலை பாத்தீங்களா. இல்ல அது அந்த அறிவு இல்லைங்கிறத இருட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இருள், இருள் மனம் அப்படிங்கும்போது இருட்டு. அது என்ன ஏதுங்கிற அந்த அறிவே இல்லாம அந்த அறியாம இருளிலே கிடக்கக்கூடியவன் செய்யக்கூடிய செயல்தான் அது. குணத்துக்கும் உனக்கு வித்தியாசம் கிடையாது அப்படின்ற ஒரு கதை, ஒரு இதுதான் குணம். அதாவது ஒரு பிணத்தோட பிணம் எப்படி இருக்கும், உணர்ச்சி இல்லாத ஒரு பிணம் இருக்கும். பிணத்துக்கு எந்த விதமான உணர்ச்சியும் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த நிலையில நீ விலை மாதரோட இருந்தீங்கன்னா இதுதான் உனக்கு நிலை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. இதுல இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், பேசுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆமா, இதுல என்னத்த சார் பேசுறது. பழைய 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 உரையாசிரியர்களுக்கும் புது உரையாசிரியர்களுக்கு இதுல நிறைய வித்தியாசம் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான குரல் இது. இது பொய்மை முயக்கம். யாருடைய முயக்கம்? இவனுடைய முயக்கம் இல்ல, இவன் விட்ட முயக்கம். அவளை தழுவணுங்கிற ஒரே வெறிதான் இவனுக்கு. அவளுக்கு தான் பொய்மை முயக்கம். அது இந்த அவதான் பொய்யா கூடுறவ, அவ பொருளுக்காக கூடுறவ. இவே பொய்யாக எல்லாம் கூடல. இந்த பொய்மை முயக்கம் பழைய உரையாசிரியர் ரொம்ப அழகா இருக்கு சொல்றாங்க. இப்ப சொல்றவங்க எல்லாம் ஒரு பிணம், அந்த பிணமும் இருட்டற, அதாவது தெரிஞ்ச பிணமா இருந்தா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இப்ப சில்க் ஸ்மிதா பத்தி பேசுனாங்க, அது அப்புறம் நினைக்கலாம். அப்ப அது தெரிஞ்ச பிணமும் இல்ல, அது ஏதோ ஒரு அங்கவயம் வெளியில தெரிஞ்சாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அது இருட்டற. அப்ப ஒண்ணுமே தெரியாத அந்த பிணத்தை தழுவுறது மாதிரின்னு இப்போ எல்லாம் நிறைய முறை சொல்றாங்க. ஆனா பழைய இதுலயும் பரிமேழகர் சொன்னதும் இப்ப வாசிச்சதுல புலியூர்கேசியன் வாசிச்சதுலயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது இதுல நான் சொல்லிட்டேன், முயக்கம் இவனுக்கு வெறிதான், அவளுக்கு தான் அது பொய்மை முயக்கம். அப்ப உரையாசிரியர்கள் என்ன எழுதுறான், பழைய பரிமேழகரம் இன்னைக்கு புலியூர்கேசிகனா அதை எழுதியிருக்காங்க. ஒருத்தன் வர்றான், அவன் எதுக்காக வந்தவன்? கூலிக்காக ஒரு பிணத்தை அப்புறப்படுத்த வர்றவன். அவனுக்கு அந்த இடமும் புதுசு, அந்த சூழலும் புதுசு, அந்த புறமும் புதுசு.
அவன் என்ன பண்றான், என்ன இன்ட்ரெஸ்ட்ல அதை எடுப்பேன், அவைக்கு கூலி ஒண்ணுதான். அவளுடைய முயக்கத்தை பத்தி இது பேசுது. எவளுடைய முயக்கம், பொருளை வாங்கிட்டு ஒருத்தி வந்து கட்டி பிடிச்சவளுடைய முயக்கத்தை பேசுது. இவனு அதை தொட்டு தழுவி போட்டு கைத்தை போட்டு கட்டி அதை எப்படியோ அப்புறப்படுத்தணும். இவன் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குமே வழிய இந்த அந்த பிணத்து மேல அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுதுன்னு கேக்குறாங்க. கூலிக்காக ஒரு பிணத்தை அப்புறப்படுத்துறவனுக்கு அந்த பிணத்து மேலே என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது? அந்த இடம் புதுசு, அவர்கள் புதுசு, அதை போட்டு பிணத்தை தொட்டுத்தான் தழுவித்தான் அதை அப்புறப்படுத்தணும். அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்காது. அதே மாதிரிதான் பொய்மை மகளிர் பணத்துக்காக ஒருத்தரை தழுவுறவட்டு அந்த இதுல அந்த தழுவல்ல எதுவுமே இல்லை. ஒருத்தன் பணத்தை தொட்டது மாதிரி தான் அவ தழுவுறா. இத நம்பி போறியேடா, இதுக்குன்னு போறியே அப்படின்னு நம்மள சொல்றாரு. இந்த ஒரு ஒன்றும் இல்லாம ஒரு உணர்வும் இல்லாம இருக்கிற தழுவலுக்கு நீ அங்க போய் நிக்கிறியேன்னு திட்டுறதுதான் வந்து ஒரு அறிவுரை தான், வேற ஒன்றும் பெரிய ஒரு இதுதான் இல்ல. அடுத்த குரல். அதாவது பொய்மை முயக்கம்ங்கிறத நிறைய நேரம் யோசிச்சு பார்க்கிறோம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இவனுடைய முயக்கம் பொய்மை கிடையாது. அவளுடைய அவ தழுவுறதுதான் பொய்மை. பொருளுக்காக தழுவுறா. அப்படி தழுவுறவளுக்கு என்னதான் இன்ட்ரெஸ்ட் இருக்க போது? உண்மையில அன்பும் இல்ல, எதுவுமே இல்லை அவளுக்கு. நீ காசு கொடுத்த முதல் குரல்ல சொல்றாங்க, பயந்தூக்கி பண்புரைக்கும். நீ எது வரைக்கும் அவ பண்பை உரைப்பா, அவ எது வரைக்கும் பண்பா அவங்கள்ட்ட நடந்துக்குவா, உங்ககிட்ட இருந்த பயன் கிடைக்கிற வரைக்கும் நடந்துக்குவா. பயந்தூக்கி பண்புரைக்கும்ங்கிற வார்த்தைக்கு, 2 வார்த்தைக்கு பொருள், அவளுடைய பண்புடைமை எவ்வளவு தூரத்துக்கு நிக்க, உங்ககிட்ட இருந்து பணம் வர்ற வரைக்கும் இருக்க. இந்த நீங்க சொன்ன இவரை மணிமேகலையில சித்ராபதி, அதாவது சிலப்பதி மணிமேகலை சித்ராபதினு வர்றாளே, அவளுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? இப்ப மாதவியிட்ட இருந்து, மாதவியுடைய தாய் சித்ராபதி, அவளுக்கு எவ்வளவுதான் இருக்கும்? அந்த மாதிரி. அடுத்த குரல் சார். அடுத்த குரல் போடுங்க. பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவினவர். பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவினவர். புலியூர் கேசிகள் இன்பமாகிய பொருளை இகழ்ந்து பொருளையே விரும்பும் பொது மகளிரது இழிந்த இன்பத்தை அருளோடு கூடிய பொருளை ஆராய்ந்து செய்யும் அறிவாளர் விரும்பார். வரதராசனார் பொருள் ஒன்றையே பொருளாக கொண்ட பொது மகளிரின் புன்மையான இன்பத்தை அருளாகிய சிறந்த பொருளை ஆராயும் அறிவுடையோர் பொருந்த மாட்டார். சாலமன் பாப்பையா அருளோடு கூட பொருள் தேடும் அறிவினை உடையவர் வெறும் பொருளையே தேடும் பாலியல் தொழிலாளரின் அற்ப உடம்பை தீண்ட மாட்டார். கலைஞர் அருளை விரும்பி ஆராய்ந்திடும் அறிவுடையவர்கள் பொருளை மட்டுமே விரும்பும் விலை மகளிரின் இன்பத்தை இழிவானதாக கருதுவார்கள். எப்படி ஒரு அருளை விரும்புறோம் அப்படின்றது இந்த இடத்துல எனக்கு என்ன அருளை விரும்புறோம் அப்படின்றது எனக்கு புரியல. அன்பு அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருளுக்கு போவோம் அப்படின்றது தோணுது எனக்கு. அருளை விரும்புவோர் அப்படின்றது என்ன, எதை வச்சு சொல்றாரு? சார் அமுதா மேடம், அருளெனும் அன்பின் குழவி அப்படின்னு வள்ளுவர் ஒரு இடத்துல குறிப்பிடுவார். அன்பினால உண்டாகிறது அருள் அப்படின்னா ஒரு கருணை, ஒரு இரக்கம், பாவம், பாவப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு தொழிலை பண்றவங்களோட ஒரு தொடர்புல இருக்கிறது. பாவம் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அதுதான் அருளையோடு பொருளையும் தேடுபவர்கள் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றார். அருளோடுதான் பொருளையும் விரும்பக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களோட தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு அவர் அதுக்கு பாவப்படணும்னு அவசியம் இல்லைங்கிறது தான் அந்த இடத்துல. பாவப்பட்டுட்டு அந்த தொழிலை ஊக்குவிக்கிறது, அந்த மாதிரி தவறுகளை பண்ணக்கூடாது. இப்ப நிறைய பேர் பாவப்படுறாங்கல்ல சார், பாவம்
என்னவோ நிலைமை சரியில்லை அப்படி இப்படின்னு போறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க தானே. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அந்த மாதிரி அந்த பாவப்படுறதுங்கிறது தான் கூடாது. இந்த அருள்ங்கிறது அதுதான். கருணை, தயை, இரக்கம், அது எல்லாமே அருள் தான். அன்பினுடைய கனிவு அருள். அன்பு ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அது கருணையாக மாறும், இரக்கமாக மாறும், தயையாக மாறும். அந்த அருளின் காரணமாக அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற பொருள் தான் அந்த இடத்துல. தோயார் தோயார் ரெண்டு முடிச்சிட்டீங்களா? அடுத்த குரல் தோயார்னா என்னங்க சார்? தோயார் தோயார் தோய்தல்னா நலம் துய்த்தல், அவர்களை தழுவுதல் எல்லாம் தோய்தல். இப்ப தண்ணீர தோய்தல்னு சொல்றோம்ல, தோய்தல்ங்கிறது தழுவுதல், அவர்களுடைய தோல் தழுவுதல், அவர்கள தோய்தல் தான் அவர்களோட சேர்ந்து வாழ்தல், அதெல்லாம் எல்லாமே வரும். இதுல ரெண்டு பொருள் சொல்றாரு. தோயாதவர்கள் தீண்டார், தீண்டார், கலத்தல், கலத்தல் தான், புன்னலம் கலத்தல் தான். இதுல சார் தோய்தல்னா கலத்தல் சார், தோயார்னா ஆப்போசிட், கலக்காதவரு, கலக்காத. அடுத்த குறள். இந்த பொது நலத்தார். ஐயா இதுல ஒரு இருக்கு, வெளியிடுறேன், அடுத்த குறளுக்கு போகலாம். ரெண்டு பொருள் சொல்றாரு. ஒண்ணு பொருள் பொருள், இன்னொன்னு அருள் பொருள். ரெண்டு சொல்றாரு. பொருள்னா நான்குன்னு சொல்றாங்க. அறம், பொருள், இன்பம், வீடுன்னு 4 வித புருஷார்த்தம் சொல்றாங்க. இதுல அறமுதலான 4 அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒண்ணு பொருள் பொருள், பொருள் மத்திரம், அதாவது அதுக்காக பிரிக்கிறாராம். அத பொருள்னா எல்லாமே பொருள் தான். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது பொருள்னு சொல்றாரு. இந்த பொருள்னு சொல்றது பெரிய ரொம்ப விரிந்த பொருள் உள்ளது. அதனாலதான் பொருள் பொருள்னு ஒண்ணு சொல்றாரு. அப்படின்னா காசுன்னு சொல்றதுக்காக. அருள் பொருளாயும், அருள் பொருள்னா அம்மா சொன்னது மாதிரி அருளனும் அன்பின் குழவி சொன்னாங்க. அது தவிர அறம்னு சொல்றாங்க. அறத்தை ஆய வல்லவர்கள், அறத்தை பேணணும்னு நினைக்கிறவங்க இந்த பொருள் பொருளை பேன்றவங்களை சேர மாட்டாங்க. இது எல்லாமே யாருக்கு சொல்றாரு? ஆணுக்கு தான் சொல்லிக்கிட்டு வர்றாரு. ரெண்டு, ஒண்ணு பொருள் பொருளை தேடுறவன், இன்னொன்னு அருள் பொருளை தேடுறவன். அருள் பொருளை தேடுறவன் இந்த இழிவான ஒரு நலத்தை நாடமாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. எடுத்தவர் பொது நலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர். பொது நலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர். புலியூர் கேசகன் இது இயற்கையான மதிநலத்தால் மாட்சிமைப்பட்ட அறிவினை உடையவர்கள் பொருள் தருவார்க்கெல்லாம் பொதுவான ஆசை காட்டும் மகளிரது இழிவான நலத்தை தீண்டார். வரதராசனார் இயற்கை அறிவின் நன்மையால் சிறப்புற்ற அறிவுடையோர் பொருள் தருவார் எல்லாருக்கும் பொதுவாக இன்பம் தரும் மகளிரன் உண்மையான நலத்தை பொருந்தார். சாலமன் பாப்பையா இயல்பாகிய மதிநலத்தால் சிறந்த அறிவினை உடையவர் பாலியல் தொழிலாளரின் அற்ப உடம்பை தீண்ட மாட்டார். கலைஞர் இயற்கை அறிவும் மேலும் கற்றுணர்ந்த அறிவும் கொண்டவர்கள் பொது மகளிர் தரும் இன்பத்தில் மூழ்க மாட்டார்கள். இது ஃபுல்லா முழுக்க முழுக்க ஆணுக்கு தான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே. இப்படி இருந்தா இப்படி இருங்க, செய்ய மாட்டாங்க சொல்றது, டேய் இப்படி இருக்கணும்னா செய்யாத அப்படின்றதுதான். போகாத, இந்த மாதிரி இருக்கணும்னா போகாத அப்படின்ற அந்த ஒரு உணர்வு தான் இது வெளிப்பாட சொல்லியிருக்கு. இந்த இடத்துலதான் தோயாருன்றது வருது. தோயார் கேட்டது. சிவகுமார் சார் படிக்கிறீங்களா? அடுத்த குறள் படிக்கிறீங்களா? படிக்கிறோம் சார். அடுத்தது 15 இல்ல 16. தம் நலம் பாரிப்பார் தோயார் கைசருக்கி புன்னிலம் பாரிப்பார் தோள். தம் நலம் பாரிப்பார் தோயார் கைசருக்கி
புன்னிலம் பாரிப்பார் தோள். புன்னலம் புன்னலம் சார். புன்னலம் பாரிப்பார் தோள். அழகு முதலியவற்றால் பெருக்குண்டு தம் உண்மையான நலத்தை விற்கும் பொதுமகனின் தோளை தம் நல்லொழுக்கத்தை போற்றும் சான்றோர் பொருந்தார் அப்படின்னு மூவா சொல்றாரு. பரிமேலழகர் அப்படிங்கும் போது ஆரோக்கியம், தன்னுடைய நலத்தை எவன் வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறானோ அவன் இந்த மாதிரி மகளிரை தீண்ட மாட்டான். அப்படின்னா நலம் போயிடும், அவனோட ஆரோக்கியம் குறைந்து விடும் அப்படிங்கிற பொருள் தான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க முடியும். எம்.ஆர். ராதா பாட்டு ரத்த கண்ணீர் தான் ஞாபகம் வருது. அது தன்னலம் பார்ப்பாருங்களா பாரப்பாருங்களா? பாரிப்பார். இல்ல இதுல எழுத்துக்கள் பா ரா தான் போட்டுருக்கு. பாரிப்பார் தான் சார். தன்னலம் பாரிப்பார் தோயார். ஓகே, அப்ப இதுல அச்சுப்பழ இல்ல இதுல அச்சுப்பழ என்னுடைய இதுல தன்னலம் பாரப்பார் இருக்குது. அதுதான் தன்னலம் பாரிப்பார் தோயார். தன்னுடைய ஆரோக்கியத்தை விரும்பக்கூடியவர்கள் இத்தகைய செயல்களை செய்ய மாட்டார்கள். இதுல அச்சுப்பழ புன்னலம் பாரிப்பார் தோல். அது அந்த மாதிரி அற்ப சுகத்தை தரக்கூடிய பெண்களினுடைய தோள்களை அவர்கள் தோய மாட்டார்கள் அப்படிங்கிற பொருள். ரெண்டு விதமாவே இருக்கு. தன்னலம் பாரிப்பார்னு இருக்கு, தன்னலம் பார்ப்பார்னு இருக்கு. கீழே புன்னலம் பூரிப்பார்னு இருக்கு ஒரு பாடா. இன்னொன்னு புன்னலம் இல்ல, அச்சு பிழையில இல்ல, ரெண்டுலயும் ரெண்டு வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல வர்றேன். ஒண்ணு தன்னலம் பாரிப்பார், புன்னலம் பாரிப்பார் ரெண்டு இருக்கு. இன்னொன்னு தன்னலம் பார்ப்பார், புன்னலம் பூரிப்பார் தோழ்ங்கிறாரு. புன்னலம் பூரியார்கண்ணும் உழ புன்னலம் பூரிப்பார் அப்படின்னு விலைமகள சொல்றாரு. அவங்க அந்த அவங்கள்ட்ட இருக்க நலம் புன்னலம் அப்படின்னு இழிவுன்னு இங்க சொல்ல வர்றாரு. புன்னலம் பாரிப்பார் தோல். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு இழிவானத அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத தன்னலம் பாரிப்பார் தன்னுடைய என்னென்னத்தை, தன்னலம் என்னென்ன இருக்கு, பொருள் இருக்கு, உடல் இருக்கு, தன்னலம் தன்னுடைய குடும்பம் இருக்கு, இதையெல்லாம் பாக்குறவங்க இந்த புன்னலம் பாரிப்பார். புன்னலம்ங்கிறது பொருள். அதற்காக ஒருத்தி இருக்காள்ல, அவட்டு தோழ போய் தோயார். தோயாருங்கிறது 3லயும் வருது. 914லயும் வருது, 915லயும் வருது, 916லயும் வருது. அந்த தோயர் அத கூட மாட்டார்கள், அவளை கூட மாட்டார்கள். யாரு? தன்னலம் பாரிப்பார். இந்த இடத்துல நாட மாட்டார்கள் கூட எடுத்துக்கலாம். நாட மாட்டார்கள், போக மாட்டாங்க, கிட்டத்துல போக மாட்டாங்க. அவளை வச்சு தன்னலம் பாரிப்பார்ல தன்னுடைய குடும்பத்தினுடைய நலம், தன்னுடைய உடலுடைய நலம், தன்னுடைய செல்வத்துடைய நலம் எல்லாத்தையும் பார்க்கிறவங்க. இவளை புன்னலம்ங்கிறது இந்த இடத்துல பொருளை நாடுகிறவள் அப்படிங்கிறதுதான். அவளுடைய தோழை போய் சேரமாட்டான் அப்படிங்கிறது இந்த குறள் ரொம்ப வலிமையா சொன்னார். இதுல 2 பாடமும் இருக்கு, பாரிப்பார் இருக்கு, பூரிப்பார் இருக்கு. அடுத்த குறள் படிங்க சார். சார் 17 நிறைநெஞ்சம் இல்லவர் தோய்வர் பிறநெஞ்சில் பேணி உணர்பவர் தோள். நிறைநெஞ்சம் இல்லவர் தோய்வர் பிறநெஞ்சில் பேணி உணர்பவர் தோள். நெஞ்சத்தை நிறுத்தி ஆளும் ஆற்றல் இல்லாதவர் தம் நெஞ்சில் வேறு பொருட்களை விரும்பி கூடும் பொதுமகளிரின் தோளை பொருந்துவர். மூவாக மன அடக்கம் இல்லாதவர்கள் இந்த மாதிரி செய்வாங்க, மன அடக்கம் இருப்பவர்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. மன உறுதி, மன உறுதி, மன ஒழுக்கம், மன அடக்கம், மனத்திடம், மனத்திட்பம், மனபலம் எல்லாம் அதுல வந்துருது. மனசுல பலவீனமானவர்கள் தான் இந்த மாதிரி செயல்களை செய்வார்கள், மனபலம் உள்ளவர்கள் இந்த செயல்களை செய்ய மாட்டார்கள். பலவீனமானவர்களுக்கானது இது.
இத வந்து அதாவது முதல்ல வந்து இவங்க எல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ம் இங்க வந்து பலவீனமா இருக்கிறவங்க போவாங்கன்னு சொல்றாரு. ஆமா இங்க வந்து தோயார்ன்றத முதல்ல சொன்னாரு. இங்க தோயவர் தோய்வார். அப்படின்னு போயிட்டார். தொய்வர் தொய்வர்னு தோய்வர் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டாரு. இதான் அதாவது போவாங்க அப்படின்றது, நெருங்குவாங்க, தொடர்பு கொள்வாங்க அப்படின்ற விஷயத்த இங்க வந்து சொல்றாரு. அதாவது பொருள் ஒண்ணுதான். ஆமாம் முறை சொன்னது வந்து போகமாட்டாங்கன்னு சொன்னது இதனால போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றது. இப்போ அதாவது அந்த மனநிலையே ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க, பல விஷயங்கள் விரும்புறவங்க போக மாட்டாங்க. இப்போ மனநலம் வீக்கா இருக்கிறவங்க, அதாவது மனநலத்துல அவங்க வந்து ரொம்ப ஆஹ், பலவீனமா இருக்கிறவங்க இந்த இதுக்கு வந்து போவாங்க அப்படின்றது தான் சொல்றாரு. ஆனா பலவீனமா இருக்காதீங்கன்றது தான் தகவலுங்க. ஆமா தன்னைத்தான் காத்து கொள்ளாதவர்கள், மனபலம் இருந்தாதான் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே முடியும். அதுதான் பலம் தன்னை காத்து கொள்ள திறனற்றவர்கள் அப்படிங்கிற பொருளை தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். தன்னை காத்து கொள்ளும் திறனற்ற மன உறுதி இல்லாதவர்கள் இந்த மாதிரி செயல்களை செய்வார்கள். அடுத்த குரல் படிச்சிடலாம் சார். ஏன் என்ன வேகமா எங்கேயாவது போகணுமா? இல்லையே. இல்ல சார், இதுல பெருசா விளக்கத்துக்கு ஒண்ணுமே இல்ல. நான் என்ன நினைக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம், நீங்க நினைக்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல சொல்றாரு பிற நெஞ்சிற் பேணி. அவ எதை பேன்றா? பிற நெஞ்சிற் பேணி புணர்பவர் தோள். அவ பிற, இதுல பிறங்கிற ஒரு சொல்லுல எல்லாத்தையும் சொல்றாரு. அவர் பணத்தை மாத்திரம் இங்க இல்ல, பிற எல்லாவற்றையும் பேணி. அப்ப ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு, ஒரு வேற ஏதாவது கிடைக்கிறதுக்கு, அதையெல்லாம் பயன் தூக்கின்னு ஒரு குரல்ல முதல்ல சொல்றாருல. பிற நெஞ்சில் பேணி உணர்பவர் தோழ. இவரு நிறை நெஞ்சம். இங்க நிறை நெஞ்சம்ங்கிறதுக்கு முதல்ல ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு, ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். அதாவது வேல்யூஸ்ன்னு சொல்றாங்க. இது சிவகுமார் சார் கேட்டாங்க, இத திறந்து விடலாம்ல, எல்லாரும் அலையிறானே, இது அடங்காதுங்கிறாங்க. ஊற்று நீர் போல மிகும்னு திருக்குறள் சொல்லுது. இந்த காம உணர்வு படிக்க படிக்க, தோய தோய இது அடங்காது. இது ஒரு தீ எரியுதான். அதுல பெட்ரோலை ஊத்துனா மறுபடியும் கொழுந்து விட்டு தான் எரியும். இது அடக்க முடியாததுங்கிறாங்க. இத கடக்கிறது எப்படின்னா வேல்யூஸ். நிறை, இங்க என்ன சொல்றாரு? நிறை நெஞ்சம்ங்கிறாரு. என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய பேரு நல்லா இருக்கணும், என்னுடைய செல்வத்தை நான் பார்த்துக்கணும், இதெல்லாம் செல்வத்தை விட்டுறப்படாது, இப்படியெல்லாம் நான் நினைச்சேன்னா, நெஞ்சில நினைச்சேன்னா, வேல்யூஸ் இந்த உலகம் புகழ்வதை நினைச்சேன்னா நான் இதுக்கு போக மாட்டேன். அதான் இங்க முக்கியமானது. இந்த குரல்லாம் அவர் இதெல்லாம் ரொம்ப உளவியல் சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த நிறை நெஞ்சம் அப்படிங்கிறது சாதாரண நிலையில் தெரியாது அடங்கியான், அதெல்லாம் சொல்றாங்க. அந்த ஒரு நமக்குன்னு ஒரு நிலை இருக்கு, அந்த நிலையை விட்டு போக மாட்டான். யாருகிட்ட? இந்த பிறவற்றையெல்லாம் எண்ணி இருக்கிறவளுடைய தோள சேர மாட்டாங்கன்னு இந்த குரல் சொல்லுது. அடுத்தது போலாம். எடுத்துட்டு போயிடலாம், படிங்க சார். ஆயும் அறிவினர் எல்லாருக்கு அணங்கு என்ப மாய மகனில் முயக்கு. ஆயும் அறிவினர் எல்லாருக்கு அணங்கு என்ப மாய மகனில் முயக்கு. வஞ்சம் நிறைந்த பொது மகளிரின் சேர்க்கை ஆராய்ந்து அறியும் அறிவில்லாதவருக்கு அணங்கு தாக்கு என்று கூறுவர், மோகினி மயக்கம் என்று கூறுவர் அப்படின்னு மூவகத்தாரு. பேய் பிடிச்ச மாதிரி, பேய் பிடிச்ச மாதிரி அணங்கு கொள் ஆய்மையில் கொல்லோ அப்படின்னு அங்க காமத்துப்பால் தொடங்கும்போது தொடங்குவாரு. அது வந்து ஒரு பேய் பிடிச்ச மாதிரி அந்த அவங்க அந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது. பேய் எப்படி பிடிச்சா விடாதோ அந்த மாதிரி இவங்க அந்த பேய் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் விடாம பிடிச்சி அப்படியே எடுத்துரும். அவனை அப்படியே சக்கையாக்கி தான் வெளியில தள்ளும். அதே மாதிரி இந்த பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்கிற சொத்து முழுவது, அவனோட ஆரோக்கியம், அவனுடைய மானம், மரியாதை, இன்னும் என்னென்னலாம் செல்வம் என்று கருதுகிறோமோ அத்தனையும் எல்லாத்தையும் மொத்தமா பிடுங்கிட்டு அப்படியே தூக்கி அவனை வீசி எறிஞ்சிடும். அதனால ஆயும் அறிவினர், ஆராய்ந்து பார்க்கணும்.
அறிவுங்கிறது பொதுவான ஒரு அறிவு. ஆயும் அறிவினர் மீண்டும் மீண்டும் அறிவினால் ஆராய்ந்து பார்த்து, அறிவை தான் நம்ம சொல்றோம் இயற்கை அறிவு, நூல் அறிவு, நுண்ணறிவு, எல்லா அறிவும் இருக்கு. பட்டறிவு, இத்தனை அறிவோடையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட பெண்களினுடைய தொடர்பு பேய் பிடித்ததை ஒக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கூடுமான வரைக்கும் அந்த இடத்து பக்கம் திரும்பி இது சொல்லுவாங்க, தலை வச்சு கூட படுக்காம திரும்பி கூட பார்க்காம ஒழுங்கா இருந்தா வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும், இல்லைன்னா சிறப்பாக இருக்காது அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்றாரு. கடைசியில பேய சொல்லி பயமுறுத்திடுறாரு. அதுன்னு ஒண்ணு சொல்றாரு. எதுக்குமே அடங்க மாட்டியாடா, பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுந்தா உனக்கு, பேய் பிடிச்சவனை பார்த்திருக்கேல்ல, என்ன நிலையில அவன் இருப்பான்னு தெரியும்ல, அந்த மாதிரி ஆயிடுவ நீ அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல அவர். நீங்க சொன்ன மாதிரிதாம்மா அணங்குங்கிறதுக்கு எம்என் ராஜம் ரத்த கண்ணீர்ல அவனை சுரண்டி எடுத்து தூக்கி தெருவுல போட்டுவாங்க அந்த அம்மா. ஆமா, ரத்த கண்ணீர் தான் ஞாபகம் வருது, எம்என் ராஜன் கேரக்டர் ஞாபகம் வருது. ஓகே, அணங்குங்கிறதுக்கு சாதாரண பிசாசு இல்ல, காம நெறியால் உயிர் கொள்ளும், காம நெறியால் உயிர் கொள்ளும் தெய்வ மகள் அப்படின்னு அணங்குக்கு பொருள் சொல்றாங்க. அணங்குங்கிறது மோகினி பிசாசுன்னு ஒரு பிசாசு சொல்றான்ல, அது எதை காமிக்குது? மோகினி உருவத்தை எடுத்து இவனை கவருது. அந்த பிசாசு பிடிச்சிருச்சுன்னா, பல பிசாசு சொல்றாங்க இது மோகினி பிசாசு. ஆனா நமக்கு பிசாசையும் பார்த்ததில்ல, மோகினி பிசாசையும் பார்த்ததில்ல. அதுக்காகத்தான் ரெண்டாவது வார்த்தை சொல்றாரு, மாய மகளிர். மாய மகளிர்னா நெஞ்சிலே வஞ்சகம் உள்ள மகளிரா. இந்த மாய மகளிருங்கிறதுக்கு அவளுடைய நெஞ்சில வஞ்சகம் இருக்கு, அன்பு இல்ல. என்ன வஞ்சம்? அவன்கிட்ட பொருளை கவரோணுங்கிற வஞ்சகம் இருக்கு. ஆயும் ஆயும் அறிவினார் அந்த வஞ்சகத்தை ஆராய்ச்சி பண்ணிடுவான் அப்படிங்கிறாங்க. அவன் மனசுல அன்பு இல்ல, அவன் மனசுல நம்மளுடைய பொருளை புடுங்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கு. அப்படிங்கிறத அவன் அவனுடைய அறிவினால ஆயணும். அற்றம் காக்கும் கருவிங்கிறாங்க அறிவை, ஆவது அறிதல்ங்கிறாங்க அறிவு. இது அதைத்தான் சொல்றாரு. மாய மகளிர் அப்படிங்கிற வார்த்தைங்கிற முக்கியமான வார்த்தையா கருதுறோம். ஆமா, மாயம் செய்யும் மகளிர் தான் மாயக்கண்ணன்னு சொல்றோம். என்ன பண்றான் ஏது பண்றான்னு தெரியாத மாய வேலைகள்லாம் பண்ணக்கூடியவர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை மாய பெண்கள் அப்படிதான் சொல்றாங்க. அடுத்த பொருள் படிச்சுல வரைவிலா மானிழையார் மென்தோள் புறையிலா பூரியர்கள் ஆடும் அணரு. வரைவிலா மானிழையார் மென்தோள் புறையிலா பூரியர்கள் ஆடும் அணரு. ஒழுக்க வரையறை இல்லாத பொதுமகளிரின் மெல்லிய தோல் உயர்வில்லாத கீழ் மக்கள் ஆழ்ந்து கிடக்கின்ற நரகமாகும் அப்படின்ற ஒரு மூலம். மானிழையார் அப்படின்னா சிறந்த மாட்சிமையுடைய அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஆமா, மாட்சிமையுடைய இந்த அணிகலன்களை வார்த்தைகள் தான் சார் எனக்கு அணிந்தவர்கள். தவறுது. இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி எல்லாம் யூஸ் பண்றாருன்னு அதான் சார் எனக்கு ரொம்ப எப்படிதான் இந்த மானிழையார் இப்படி என்ன எல்லாம் சார், என்ன சார், வித்தியாசமான அதாவது வார்த்தைகள் சார். தமிழ்ல எவ்வளவு வார்த்தைகள் இருந்திருக்குன்றது நம்ம பழைய இலக்கியங்களை படிக்கும் போதுதான் இது. குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் வாக்கியங்கள் இருக்கு, அது வார்த்தைகள் இருந்திருக்கு. இது ஒரு குறைஞ்சபட்சம் 10 லட்சம் வார்த்தைகள் இருந்திருக்கு, தமிழ்ல இருந்திருக்கு. தொல்காப்பியத்திலே 6 லட்சம் வார்த்தை 4 லட்சம் வார்த்தைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன. என்னோட ஸ்பீச்ல நான் ஒரு டேட்டா எடுத்து கொடுத்துருந்தேன். அது அவ்வளவு வார்த்தைகள் இருக்குது. இந்த அப்ப பயன்படுத்தின வார்த்தைகள் இப்போ நிறைய வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறோம். இந்த திருவள்ளுவர் காலத்துல பயன்படுத்தின வார்த்தைகள் இந்த வார்த்தைகளா இருந்திருக்கலாம், அந்த காலத்துல இருந்திருக்கலாம். அவர் அழகா பயன்படுத்தி இருக்காரு. இன்னும் 100 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள் எல்லாம் புதுசா இருப்பாங்க. ஆனா அவ அணிந்திருக்கிற நகை மானிழையா இருக்கு. ஆனா அவகிட்ட அந்த மாண்பு இல்ல. மாண்பு பொருந்திய நகைகளை அணிந்திருக்கிறாள் அவ. மென்மையான தோள்கள் உடையவளா இருக்கா. அது மென்மையானது தானே, அது என்ன பண்ணிடும்னு நினைச்சிடாதீங்க. அது நரகத்துக்குள்ளார கொண்டு போய் நல்லா அழுத்தி விட்டுரும், வெளியிலேயே வர முடியாது
நரகம் அப்படின்னு அவர் வந்து சொல்றார். ஆழும் அலறு, உள்ள கொண்டு போய் சொருகி விட்டுட்டு போயிடும். அது ஆழும் ஆழமான எழுந்திருக்க முடியாத அளவுக்கு. இதுல பார்க்கும்போது வள்ளுவர் ரொம்ப அனுபவசாலி மாதிரி பேசுற மாதிரி இருக்குது. பார்த்திருப்பாரு சார், இந்த மாதிரி ஜனங்களை எல்லாம் அவர் வந்து பார்த்திருப்பாரு, அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பார்த்திருப்பாரு. நிறைய மக்கள் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க அந்த காலத்துல. அது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஏமாத்துறவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்ததனுடைய விளைவுதான் இவ்வளவு அழகா அதை நுணுக்கமா சொல்றதுக்கு காரணம் வந்து இவ்வளவு மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க தெரிஞ்சு இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, இது வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க. அது நாகரிகம் கொஞ்சம் பெருசா இல்லாத இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்திருக்கும். ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையும் தமிழ் இவ்வளவு அழகா வளர்ந்து இருக்குதுன்றதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமான இதுல விஷயம். ஒரு இது என்னன்னாங்க சார், இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா போர் தான். அதுல நிறைய ஆண்கள் வந்து கொல்லப்படுறாங்க. நிறைய வந்து ஆண்கள் இல்லாத ஒரு சமூகமாக நம்ம சமூகம் அமைஞ்சு பெண்களே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகமா இருந்த ஒரு காலகட்டத்துல இது நிகழ்ந்திருக்கலாம். அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லாத இருந்திருக்கலாம், எவ்வளவோ குறைபாடுகள் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களை தொந்தரவு பண்றவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதுக்கு வருமானத்தோட பாத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்ற அந்த இதுல கூட இருந்திருக்கலாம். அது ஒரு காரணமாகவும் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப வந்து இத வந்து நம்ம சொல்றது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பொருந்தாத மாதிரி தான். இந்த காலம் வந்து மாறிடுச்சு மேடம். இந்த காலம் வேற. ஆமா, இந்த காலம் வேற. இது வந்து எந்த அளவுக்கு பொருந்தும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஆனாலும் இதெல்லாம் தெரிஞ்சே தூக்கி போட்டு போறவங்க இருக்கிறாங்க. இருக்காங்க. அத நம்ம இன்னைக்கும் பார்க்கதான் பாக்குறோம். ஆனா கொஞ்சம் கூட ஒரு நாணம் அப்படிங்கிறது இல்லாதவர்களாக அவங்க வந்து இருக்காங்க. அந்த குடும்பத்துக்குன்னு இருக்கக்கூடிய பெருமை, சிறப்பு, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நாணம் எல்லாமே அழிஞ்சு போகுது இந்த மாதிரி ஒரு தவறு செய்யும் போது. அதை வந்து அவன் வந்து உணரணும். அதை வந்து உணராம இருக்கும்போது இந்த மாதிரி தவறுகள் நிகழ்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பேசலாமா? நீங்க பேசுங்க. அதாவது இந்த குறள்ல மாநிலையார் மெந்தோள் ரெண்டும் சொன்னீங்க. இது முதல் குறள்ல சொல்றாருல ஆயுதொடியார் இன்சொல் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அவர்களிடம் இருக்கிற கருவிங்கிறாங்க. அதாவது இந்த பொருட்பெண்டீர் எதை கொடுக்கறாங்கன்னு சொல்ல வர்றாராம். மாநிலையார் அந்த மெந்தோள் இதெல்லாம் அங்கே இன்சொல் இதையெல்லாம் கொடுத்துதான் அவங்க கவர்றாங்க. ஆனா அவங்க யாரு? அந்த வரையிலா வரைவுன்னு சொன்னா அதுக்கு சொல்லிட்டாங்க, திருமணத்தை கடந்த உறவு உள்ளவர்கள் இவர்கள் இதையெல்லாம் கொடுத்து அந்த இத பூரியர்கள் ஆளும் அடருங்கிறதுக்கு இன்னைக்கு நரகம்னு சொல்றாங்க, அழுந்துகிற நரகம்னு சொல்றாங்க, நிறையம்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு சாதாரணமான உதாரணம் சகதி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஆளும் சகதி இந்த புதைமணல் மாதிரி அது அப்படியே அழுத்திக்கிட்டே உள்ள கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறது இன்றைய பொருளை உணர்ந்துக்கலாம். நரகம் சொர்க்கம்ங்கிறத நம்ம உணராட்டி கூட, அல்லது அதையெல்லாம் தெரிஞ்சிருச்சு, உணர்தல் தான். இன்றைக்கு உதாரணம்னு சொன்னா இந்த அழறு அப்படிங்கிறதுக்கு சகதி புதைமணல். அந்த புதைமணல் ஆழ்கிற வெறுஞ்சகதி இல்ல, ஆழ வைக்கிற சகதி, அந்த புதைமணல். அந்த புதைமணல்ல போய் மாட்டிராத, அவளுடைய மெந்தோளையும் அந்த மானிழை இலைகள்லாம் அணிகளையெல்லாம் பார்த்து நீ போய் அதுல இதுன்றாத, அதை ஒண்ணு அழுத்தி உள்ள அமுகி ஒண்ணும் இல்லாம செஞ்சிருங்கிற உணர்த்த. மகிழ்ச்சி. அடுத்த குறள் போயிடலாம். இருமண பெண்டிரும் கள்ளும் கவரும் திரு நீக்கப்பட்டார் தொடர்பு. இருமண பெண்டிரும் கள்ளும் கவரும் திரு நீக்கப்பட்டார் தொடர்பு. இருவகைப்பட்ட மனமுடைய பொதுமகளிரும் கள்ளும் சூதுமாகிய இம்மூவகையும் திருமகளால் நீக்கப்பட்டவரின் உறவாகும். கள்ளும் கவரும் தான் சொல்றாரு. மூவகையும் சொல்றாரு, கள்ளும் சூதும். இருமண பெண்டீர் கள்ளு. இருமண பெண்டீர் சார். ஓகே.
அதையும் சேர்த்து தான் சொல்றாரு. இருமண பெண்டிர் ஒரு மனசு இருக்காது, இரண்டு மனசு, இரண்டு மனசு இருமண பெண்டிர் இருக்கும். கள்ளும் கவரும். ஆமா, கள்ளு குடிக்கிறது, குடி, கவரு, சூதாட்டம், இது எல்லாமே, இந்த மூணுமே ஒருத்தனுக்கு இருக்குதுன்னா அவன்கிட்ட செல்வம் சேரவே சேராது. அவன் என்னைக்கும் செல்வம் இல்லாதவனாகத்தான் இருப்பான். அதனால இந்த இந்த தன்மைகள்லாம் இருந்தது உங்ககிட்ட அப்படின்னா நீ செல்வம் உடையவனாக இருக்க முடியாது. செல்வம் தானே அறத்துக்கும் பொதுவாக இருக்கிறது. இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு உதவியாக இருப்பது பொருள் தான். இந்த உலகத்துல நம்ம வாழறதுக்கு வேண்டிய பொருளை கொடுப்பது மட்டுமல்லாமல் மறுவாழ்வுக்கு தேவைப்படக்கூடிய அறத்தை செய்வதற்கும் பெரு உதவியாக இருப்பது பொருள் தான். அப்படிப்பட்ட அந்த பொருளையே நீ இழந்துட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நீ இந்த உலகத்துல வாழ்ந்தும் பயன் இல்லை, மறுமைக்கு போயும் பயன் இல்லை. எல்லாத்தையும் நீ இழந்த மாதிரி தான் பொருள். அப்படிங்கிறதுலதான் அவரு இருமண பெண்டிர், கள்ளு, கவரு, இது எல்லாமே உனக்கு திருநீக்கப்பட்டார் தொடர்பு அப்படின்னு சொல்றாரு. திரு அப்படிங்கிறது செல்வம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மரியாதை அப்படிங்கிறது மரியாதையோடு தொடர்பு இல்லாதவன் இப்படி எல்லாம் அடைவான் அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கலாம். திருமகள்னு கொள்ளணுங்கிற பொருள் இல்ல, செல்வம்ங்கிற பொருளை நம்ம கொள்ளலாம். அப்படி கொள்ளும்போது திருநீக்கப்பட்டவர்களினுடைய தொடர்பு இவங்களோடெல்லாம் தொடர்பு கொள்ளக்கூடியதுதான் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறார். இந்த இடத்துல போன குரல்லையும் முந்தின குரல்லையும் தெய்வ மகள் அப்படின்னு வருது. அது ஏன்? ஆனா சொன்னா அந்த மாதிரி சொல்றதுங்கிறதுனால சொல்றது சார். மோகினி பிசாசுன்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கு 3க்கும் 3 அதிகாரம் எழுதிட்டாரு. 92, 93, 94 இந்த கடைசி குறளுக்கு 910 குறளுக்கு 3 அதிகாரம் 30 குறள் கொடுத்துட்டாரு அவர். இதுல இருமண பெண்டிர் ஒரு மன பணம் இருந்தா புணர்தான், ஒரு மன பணம் இல்லாட்டி புணரலையா. இருமண பெண்டிர் கள்ளும் கவருனா சூதாட்டம். கள்ளு நமக்கு தெரியும். இது அந்த செல்வம் நீக்கப்பட்டார் தொடர்பு. இதுக்கு பின்னாடி ஒரு நிமிடம் நான் எடுத்துக்கிறேன். விவேக சிந்தாமணியில ஒரு அருமையான பாட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்கிறா ஒரு விலைமகள் அவளுடைய தாய் போன்ற தோழிகிட்ட கேட்கிறா. அந்த கேட்கிற கேள்விக்கு அவ சொல்றா, இந்த 3ஐயும் சொல்றாங்க. இதுல இருந்து வர்றதுதான் பின்னாடி சிவக சிந்தாமணியில கூட இதெல்லாம் வருதுங்கிறாங்க. பல இடங்களில இந்த குறட்பாவனுடைய திரண்ட கருத்து வருது. அவர் கேட்கிறா, அன்னையே அணைய தோழி அப்படின்னு அவளை கேட்கிறா. இன்னொரு விலைமகள் இன்னொரு புதுமகளா கேட்கிறா, அன்னையே அணைய தோழி அறந்தனை வழக்குமாதே உன்னையோர் உண்மை கேட்பேன். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், என்ன உரை தெளிந்து உரைத்தல் வேண்டும், அதை சொல்லுன்னு கேட்கிறா. என்னையே புணருவோர்கள், என்னங்கிட்ட வர்றவங்க என்னையே புணருவர்கள் எனக்கும் ஓர் இன்பம் நல்கி, எனக்கு இன்பம் கொடுக்குறாங்க. பொன்னையும் கொடுத்து பாத போதினில் வீழ்வது ஏனோ. எங்கிட்ட எனக்கு இன்பத்தை கொடுத்துட்டு பொன்னையும் கொடுத்து என்னுடைய பாதத்துல விழுந்து கிடக்கானே ஏன்னு கேட்டா. அதுக்கு அந்த தோழி பதில் சொல்றா, பொம்மை சேரும் நாளே கூறுவன் ஒன்று கேள்மோ. நான் உன்ன சொல்றேன், செம்மையில் அறம் செய்யாதார், அறம் செய்யாதவர்கள், செம்மையான அறத்தை செய்யாதவர்கள் திரவியம் சிதற வேண்டி, அவங்க சேர்த்தானே பொருள் அது போகணும். அவன் செம்மையில் அறமில்லாத பொருளை சேர்த்தவன் என்னுடைய பொருள் போகணும். அதுக்காக நம்மையும் வரவின் மகளிரைய கள்ளும் சூதும் நான்மகன் படைத்தவாறே இம்மூன்றும் நன்மையிலாளர் தொழில்னு திருகடுகமும் சொல்லுது. பின்னாடி வந்த இலக்கியங்கள் இது மூன்றும் என்ன இல்லாதவர்கள் நன்மை இலாளர் தொழில்ங்க. நன்மையை இல்லாம எடுக்கணும்னா இவ எல்லாத்தையும் இந்த பணம்லாம் வந்துருச்சு, வைங்க அறமில்லாத பணம்லாம் வந்துருச்சு. இந்த பணத்தை என்ன பண்ணணும், அது எப்படி அழியணும், இந்த 3ஆலையும் அழியுது அப்படிலாம் இன்றைக்கு இதுக்கு ஒரு இது சொல்லி சமாதானம் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த அவனோட பணம் இப்படிதான் அழிஞ்சு போக வெட்டியா, ஒழுங்கா வந்த பணம் இல்ல, ஒழுங்கா வந்த பணம்னா அது எல்லாம் நல்கும் அப்படிங்கிறது நம்ம அற இலக்கியங்கள் சொல்லுது. இதுக்கு போகாதீங்கிறது தான். அதுக்கு தம் நலம் பார்ப்பார்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு. நம்ம நலம், உடல் நலமோ செல்வ நலமோ மற்ற நலமோ நம்ம மரியாதையோ தம் நலம் அதை பார்க்கிறவே இந்த புன்னலம் தோய மாட்டான்ங்கிறது தான் நம்ம வள்ளுவர் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த நிமிஷம்.
அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. இதுல ஓவரால ஒரு விஷயம் தான் நான் தெளிவா சொல்றேன். தப்பு பண்ணாதீங்க, அவ்வளவுதான். காசுக்காக பலர் உங்களை கவருவாங்க, அந்த கவர்ச்சிக்கு நீங்க மயங்காதீங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. விலை மாதர்னா அவங்க காசுக்காக தான் இருப்பாங்க அப்படின்றது வரவேற்று. பொருள் தான் அவங்களுக்கு முக்கியம். ஆனா அவங்களோட சூழ்நிலை ஒரு ஒருத்தரோட சூழ்நிலை வந்து பொருளுக்காக தான் வராங்க. அதுக்கப்புறம் அது பழகி போயிட்டு பொருள் அதிகமாக வர வர அந்த மனநிலை மாறுது. பொருள் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுமே தவிர மற்ற விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாதுன்றது அந்த காலத்துல இருந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா அதே பொருள் மட்டுமா இருக்குதுன்ற இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பார்த்தோம்னா பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஆனாங்க அதெல்லாம் சார் ஆனாங்க சார் நலம் கெடுது அப்படின்னு சொல்லும்போது அவளுடைய நலனும் கெடுகிறது, ஆமா, அவனுடைய நலனும் கெடுகிறது, அவளுடைய நலனும் கெடுகிறது. அப்போ எல்லாமே நடக்குது, இருந்தும் இந்த தவறை ஏன் பண்றீங்கங்கிறது தான் அது அந்த இடத்துல ஒரு உண்மை. இதுதான் கட்டுப்பாடு இல்லைங்கிறார், நிறை இல்லைங்கிறார். ஆமா. நமக்கு எல்லாம் தெரிஞ்சு ஏன் போறேன், அந்த மன உறுதி இல்லைங்கிறது தானே. நமக்கு தெரியுது இது வாங்கினா இப்படி போகும், இதை குடிச்சா இப்படி அழிவான்னு தெரியுது, இருந்தாலும் போறேங்கிறது மன உறுதி இல்லைங்கிறது தான். அப்புறம் இதுல திரும்ப திரும்ப ஸ்ரீபிரகாஷ் சார் சொன்னது, அவரு பெண்ணை சொல்லல, ஆணைத்தான் சொல்றாரு. இதுக்கு ஒரு முக்கியமான குறள் நான் குறிச்சேன், அது இதுல இல்ல, அது கொல்லாமையில வருது, அது புலால் உண்ணாமையில வருது. அவர் சொல்றாரு, திணர் பொருட்டால் கொல்லாது உலகனின், திணர் பொருட்டால் கொல்லாது உலகனின். திங்கிறதுக்காக ஒருத்தன் காசு கொடுத்து வாங்காட்டி விலை பொருட்டால் ஊன் தருவார் இல் அப்படிங்கிறார். விலை பொருட்டால் ஊந்தருவாரில், விலைக்கு விற்கணும்னு எவனும் கொன்று அதை கொடுக்க தரப்போறது இல்ல. இவனுடைய உடம்ப ஏன் கொடுக்கிறா? ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் தான் திணறு பொருட்டால் கொல்லாது, அவன் திங்கிறதுக்காக போய் கேட்கிறான், அதனாலதான் ஒருத்தன் விலைக்கு விற்கிறான். அப்ப எவன் பயன் கொள்வார் ஒருத்தன் இருந்தாதான் அதை கொடுப்பாங்க. அப்ப இந்த வரவின்மைகள் எல்லாம் ஏன்னா இவன் கேட்கிறான், இவனுடைய தேவை இருக்கு, தன் நலத்தை பார்க்காதவன் வரிசையா சொல்லிக்கிட்டே வருவாரு. அவன்லாம் போய் போறதுனாலதான் அவ தர்றான், இல்லாட்டி அவ தருவாரில் ஊந்தருவாரில்னாரு, விலை பொருட்டால் ஊந்தருவாரில்ங்கிறார். இப்ப இது இந்த காம உணர்வுங்கிறது ரொம்ப அது அடங்காத உணர்வு. அதனால இதுக்காக ஒரு ஓபன் பண்ணி விட்டா அது அடங்குங்கிறதெல்லாம் கிடையாது. அது எத்தனையோ அது மனசுல நிறை அப்படிங்கிற வார்த்தை திருப்பி சொல்லிடுறார். மனதுல உறுதியாலதான் அது நிரம்பணுமே ஒழிய இந்த இந்த உணர்வு அதை அனுபவிச்சு யாராலையும் அடக்க முடியாது. அனுபவிச்சா கூடத்தான் செய்யுது. எனக்கு ரொம்ப நெருடலான ஒரு சமாச்சாரம் சார். இந்த மாசத்துல நம்ம இதுல பேசணும், கோவகம் இடத்துல இந்த திருநங்கைகள் அங்க போயிட்டு இந்த ஆண்கள் போய் அவ்வளவு அலையிறாங்கன்ற மாதிரி நான் படிச்சேன் சார். ரொம்ப எனக்கு மனசு சங்கடமாச்சு. திருநங்கைகள் மேல அவ்வளவு என்ன அவங்களுக்கு கூட்டம் கூட்டமா போறாங்க, அதுக்காகவே போறாங்க பெண்கள். அந்த திருநங்கைகளோட எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. நெருங்கல இப்படியே ஆட்கள் அலையிறாங்க, திருநங்கைகளும் இதுக்காக தான் அலையிறாங்களான்னு ரொம்ப நெருங்கல. பேப்பர்ல படிக்கிறது நியூஸ் தான் எல்லாமே கூட கூடயா ஆணுரை இருந்ததுன்ற மாதிரி தான். ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ரொம்ப ஒரு மாதிரி நெருடலா இருந்தது எல்லாம். இப்போ அந்த வருஷம் இதுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு கூட்டமே இருக்கும் போல இருக்கு எனக்கு. மனம் ரொம்ப நெருடலா இருந்தது படிக்கிறது சார். பல விஷயங்களை தெரிஞ்சுக்காத வரைக்கும் நல்லது சார். பல விஷயங்களை தெரிஞ்சுக்காத வரைக்கும் நல்லது, பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. எதை தெரிஞ்சுக்க வேணான்றது நம்ம தான் முடிவெடுக்கணும், எதை தெரிஞ்சுக்கணும்ன்றது நல்ல நம்ம தான். அருமையா சொன்னீங்க சார், நல்லா சொன்னீங்க. எதெல்லாம் நமக்கு இவ்வளவுதான் வந்து விஷயம். அதாவது சொல்லுங்க மேடம். நான் கூட அதை நினைப்பேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம பார்க்க கூடாது. அவசியம் இல்லை. எது வேணுமோ அதை மாத்திரம் நம்ம கத்துக்கிட்டா போதும். பெரிய பரந்துபட்ட அறிவு இருக்கணும்னு இல்லை, ஆழப்பட்ட அறிவு இருந்தா போதும்னு தான் நான் நினைக்கிறேன். அதேதான் மனது. ம். சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கலையா, அவ்வளவுதான், அதை விட்டுட்டு வந்துடும். ஆமா,
வேற ஒண்ணும் கிடையாது. பிடிக்கல இந்த விஷயங்கள். நான் இப்படிதான் பல விஷயங்கள் இந்த மாதிரி பார்ப்போம். ஒரு சில இடங்கள்ல வந்து எனக்கு இது மாதிரி இந்த சாமியா இது இந்த வேஷம் கட்டி ஆடுறது, ஒரு பக்கம் ஒரு மாதிரி கூத்தாடுறது, சில விஷயங்கள்லாம் எனக்கு சில இடங்கள்ல ரசிப்பேன், சில இடங்கள்ல பிடிக்காது. அதை அப்படியே விட்டுட்டு வந்துருவேன் நான். ஏன்னா அது எனக்கு தேவையில்லை. எனக்கு அதை பார்த்தேன்னா எனக்கு அருவருப்பா இருக்கும். ஒரு சில விஷயத்த பார்த்தேன்னா அருவருப்பா இருக்கும். அதை எடுத்து நான் எதுக்கு மண்டையில போட்டுக்கணும்? எனக்கு தேவையில்லாத விஷயம் அது. அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன்னா என் மண்டையில இருக்கவே இருக்காது. அதை பத்தி யோசிக்க மாட்டோம், பேசவும் மாட்டோம். அதை விட்டு ரொம்ப சிம்பிளா நான் பல பல விஷயங்கள் இப்படி கடந்து வந்திருக்கேன் லைஃப்ல. எனக்கு பிடிக்காத விஷயம் தோணுச்சுன்னா அந்த இடத்துக்கு போக கூட மாட்டேன். நானும் அதேதான் சார். போகவே மாட்டேன் நான். அது எனக்கு இது பிடிக்கல சார். ஏன் சார், ஒரு சின்ன உதாரணம், கூழ் எனக்கு பிடிக்காது. எங்க கூழ் ஊத்தினாலும் நான் வந்துடுவேன், நான் பார்க்க கூட மாட்டேன். ஏன் அதே எனக்கு மாதிரி பிடிக்கல. சார் சின்ன சில சின்ன சூதாட்டம்ன்றாங்க சார். இந்த இதெல்லாம் போட்டு சின்ன சின்ன சூதாட்டம் தான் அப்படியே விலைக்கு வந்துடுவேன். அது அந்த மாதிரி அந்த பக்கம் தான் போறது அதே இல்லை. மாதிரி எனக்கு திருவிழாங்கள்ல இப்ப வேளாங்கண்ணியில திருவிழா நடக்கும். அப்போ வந்து சின்ன வயசுல வந்து அந்த திருவிழா நேரத்துல தான் போகணும்னு முடிவு பண்ணி எல்லாரும் போவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு யோசித்தேன், இந்த கூட்ட நெரிசல்ல இப்படி திருவிழா வந்து சாமி கும்பிடணுமா அப்படின்றது யோசித்தேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணேன். எங்க வீட்டுல எங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, போனோம்னா போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா திருவிழா இல்லாத நேரத்துல நான் கூப்பிட்டு போறேன். திருவிழா நேரத்துல வேணாம், சாமி என்னை கூப்பிட்டாலும் ஒரே சாமி தான் அப்படின்னு எங்க அம்மாட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் என் தம்பிங்களுக்கு எல்லாம் சொன்னேன், டே போறதா இருந்தா எப்பனா போகணும்னு விரும்புனீங்கன்னா குடும்பத்தோட போவோம். திருவிழா இல்லாத நேரத்துல கும்பல் இல்லாத நேரத்துல அழகா போயிட்டு உட்காந்து எவ்வளவு நேரம் சாமி கும்பிடுறீங்களோ கும்பிடுங்க. நிச்சயமா ரொம்ப நேரம் சாமி கும்பிட போதில்ல, 10 நிமிஷம் சாமி கும்பிட போறீங்க. மீதிக்கு அப்புறம் பீச்ல போறதும் அல்வா சாப்பிடுறதும் பிரியாணி சாப்பிடுறதும் கோழி அடிக்கிறதும் பண்ண போறீங்க. ஓகே, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அது கும்பல்ல போய் அந்த கச்சடாவுல போய் பூந்து பண்றதை விட்டுட்டு அழகா போனோமா, அமைதியா சாப்பிடுறது, சாமி கும்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களா, நிதானமா வந்தோமா, எந்த வித டென்ஷனும் இல்லாத அழகா வரலாம், அப்படி போங்கன்னு சொல்லி மாத்தி டோட்டலா மாத்தி இன்னைக்கு எல்லாருமே மாறி இருக்காங்க எங்க ஃபேமிலில. அந்த கும்பல் கூட நான் மாலதிக்கெல்லாம் ஸ்டார்டிங்லேயே கத்து கொடுத்தேன், கும்பல் இருக்கிற நேரத்துல போக கூடாது. இன்னைக்கும் நாங்க கும்பல் இருக்கிற நேரத்துல எங்கேயும் போக மாட்டோம், எந்த திருவிழாக்கும் போக மாட்டோம். எங்க ஊர்லயே பெரிய திருவிழா நடக்கும், பெரம்பூர்ல சர்ச்சில் பெரிய சர்ச்சு திருவிழா நடக்கும், மக்களமா போவாங்க. நான்லாம் போய் பல வருஷங்கள் ஆகுது, 25 வருஷத்துக்கு மேல ஆகுது. நான்லாம் போய் ரொம்ப சின்ன வயசுல போவேன். அதுக்கப்புறம் எனக்கு நோவு அதெல்லாம் அந்த கும்பல். அதாவது நமக்கு மனசுல ஒரு விஷயம் பிடிக்கலையா அதை விட்டுட்டு வந்து. நானும் அப்படி அப்படிதான் சார். எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் அந்த கங்கை அம்மன் திருவிழா இந்த மே மாதம் போன வாரத்தில் நடந்தது. கூட்டம் கூட்டமா வரையும் அவ்வளவு ஒரு கூட்டம் சார். தெரு ஃபுல்லா கூட்டம். அந்த மார்க்கெட் ஃபுல்லா அவ்வளவு கூட்டம் இருக்கும். சின்ன வயசுல அந்த பக்கம் போனதோட சரி, ஸ்கூல் டேஸோட போனதோட சரி, காலேஜுக்கு அப்புறம் நான் அந்த பக்கம் போனதே இல்லை நான். எல்லாரும் எங்க வீட்டுல இருந்து ஊர்ல இங்க இருக்கவங்க எல்லாம் திருவிழா, எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் போவாங்க திருவிழாக்கு. வெள்ளூர் மாவட்டமே திருவண்ணாமலை மாவட்டமே அவ்வளவு வரும். ஆஹ் நான் போறதில்லை. நான் அந்த கூட்டத்துல போய் மாட்டிக்கவே விரும்புறதில்லை. அப்படி அது என்னங்க, வடபழனி கோயில்ல விசேஷ நாட்கள் போகவே மாட்டேன் நான். என்னைக்கு ஒரு நாளைக்கு ஃப்ரீயா இருக்கோ அன்னைக்கு தான் நான் போவேன். கூட்டம் இல்லாத ஒரு நாள் தான் எங்க ஒய்ஃபுக்காக நான் போவேன். மாசத்துக்கு ஒரு நாள். இந்த கூட்டம் எனக்கு நான் ஒத்துக்கிறது இல்லை சார். கூட்டம் இடிபடியில எல்லாம் ஒத்துக்கிறதே இல்லை. உண்மை உண்மை, அவ்வளவுதான். வேற ஏதாவது ஒரு விஷயம் இல்ல. இது இப்ப நீங்க சொன்னதுனால இதை சொன்னேன் நானு. அது ஓகே, அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நாட்டுல நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி. அதெல்லாம் நமக்கு நமக்கு தேவையான விஷயம், ஜாலியா இருக்கிறோமா, மகிழ்ச்சியா இருக்கிறோமா, சந்தோஷமா இருக்குமா, அங்க மட்டும் போங்க, நல்ல ஜாலியா இருப்போம். விஷயங்களை பேசுறதே இந்த பெரிய ஒரே ஒரு மகிழ்ச்சி. ஒரு ஒரு கருத்தை நான் சொல்லிடுறேன். சார் வாங்க சார் வாங்க. இது ஒத்த கருத்து இப்ப நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு அது இல்லை. அதனாலதான் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்குமோ என்னமோ, அது போயிட்டு போகுது. இப்ப ரெண்டாவது கருத்தா நான் சொல்ல வர்றது, இப்ப கள்ளு, சூது, இது ரெண்டு நம்ம அடுத்த அதிகாரம். வேண்டாம்ங்கிறோம். இந்த வேண்டாம்ங்கிறோம், அது வேண்டாம். ஏன்னா இது மாத்திரம் இப்ப திருநங்கையை பத்தி நம்ம சிவகுமார் சார் சொன்னாரு. நானும் ஏகப்பட்ட அந்த அந்த வந்த சிடி எல்லாம் பார்த்தேன். நீங்கணும்னு தான் நினைச்சேன், இருந்தாலும் முடியல. ஏன்? உள்ளக்கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கு இல்லை காமத்திற்கு உண்டுங்கிறாரு. நீங்க நீங்க கல்ல வேண்டாம்ட்டோம், சூத வேண்டாம்ட்டோம், சிவகுமார் சார் சொல்றது மாதிரி. நான் அதை தொடவும் இல்லை, வாங்கவும் இல்லை. ஆனா இதை விட முடியாது. ஏன்? அது ரெண்டு உண்டால்தான் உண்டு. போய் அந்த சூதாட்ட களத்துல நின்றாதான் உண்டு. இது அப்படி கிடையாது. இது உள்ளக்கடித்தல்ங்கிறாரு. இந்த உள்ளம்னு ஒண்ணு இருக்கு.
அந்த உள்ளம் என்ன பண்ணுது, காண மகிழ்தல்ங்கிறாரு. இதை பார்க்கிற போது எனக்கு அதுல ஒரு சில உணர்வுகள் ஏற்படுது. அந்த உணர்வுகள் என்னை திருப்பி பார்க்க சொல்லுது. நான் விலகத்தான் நினைக்கிறேன். ஆனா இப்ப நீங்க கல்லா இருந்தா அது கிட்டத்துல கிடைக்கல, நான் அதுல விலகிட்டேன். அத உள்ள கழித்தல் கிடையாது. கல்ல நினைச்சு நான் இப்ப இங்க மகிழ்ச்சி அடைய போறது இல்ல. ஆனா காமத்தை நினைச்சு நான் மகிழ்ச்சி அடையிற, ஏதோ அதுல ஒரு இன்பம் இருக்கு, அதனால அதை விட முடியல. இத விட்டவே ஏன் அந்த பாக்குறத விட முடியல? உங்களுக்கு செயல் இல்ல, ஆனால் மூளையில அது ஓடிக்கிட்டே இருக்கு. அது ஒரு லெவல்ல இருந்துட்டு அப்புறம் தன்னால போயிடும்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வள்ளுவம் சொல்லி தருது. கல்லுக்கு அதுக்குதான் சார் இல்லை, மன உறுதியை பத்தி கல்லுக்கு சொல்லுது. இல்லை, காமத்திற்கு உண்டுன்னு சொல்லுது. உள்ள கழித்தல் இருக்கு, உள்ளத்தில் மகிழ்தல்ங்கிறது வேற. வித்தியாசம் இருக்கு. அதுல கொஞ்சம் என்ன பண்றான், நம்ம நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம இங்க போகலாமா அப்படிங்கறதுனால நம்ம தான் நம்மள நிறை காக்கும் காப்பு தான் சொல்றாரு. மகளிர் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், நிறை காக்கும் காப்பே தலைங்கிறாரு. நீங்க நம்ம நினைக்கணும், நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நான் இருக்கேன், பேரம்பேதி இருக்கு, நான் போய் இதுல எல்லாம் ஈடுபடலாமா, நான் பார்க்கலாமா அப்படின்னு நான் நினைச்சா ஓரளவு நான் கட்டப்படுவேன். நான் பாக்குறத அடுத்த பிள்ளைய பாத்துருச்சுன்னா என்ன ஆகும், நான் தேடுனதை அடுத்த பிள்ளைய பாத்துருச்சுன்னா என்ன ஆகும்னா நான் தேட மாட்டேன். நான் தான் எனக்கு அந்த நிறை காக்கும் காப்பு நிலைதான் நமக்கு முக்கியம். அதனாலதான் இது இயல்புங்கிறேன். நான் இப்ப எதுல நீங்கிட்டேன், சாமிகிட்ட இருந்து நீங்கிட்டேன், கல்விட்ட இருந்து நீங்கிட்டேன், சூதுட்டு இருந்து நீங்கிட்டேன். ஆனா இதுல என்னால நீங்க முடியலையே. ஒரு இந்த நல்ல குரூப்புங்கிறதுனால இத சும்மா ஒரு உரத்த சிந்தனையா சொல்றேன். ஏன் நீங்க முடியல? சார் ரொம்ப கரெக்டா சொல்றீங்க சார், நீங்க ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. நீங்க இந்த இந்த ஃபீலிங்ஸ் கரெக்டா சொல்லிருக்கீங்க நீங்க. அது உண்மைதான். மகிழ்ச்சி. வேற ஏதோ யோசனை பண்றாரு ஸ்டீபன் சார், வேற ஏதோ ஐடியா இருக்கு அதை பத்தி, வேற ஏதோ திங்க் பண்றேன். இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சில விஷயங்கள் அவ்வளவுதான் சார், அப்படி பேசிட்டு போயிட வேண்டியதுதான். சில விஷயங்கள் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஆழமா பேச வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசலாம், பேசிட்டு அப்படி போயிட வேண்டியதுதான். ஒரு சில விஷயங்கள் ஆழமா பேசலாம். அதுவும் இப்ப திருக்குறள்ல வந்ததுனால அதை பேசுறோம், இல்லைன்னா அதை கூட இல்லைன்னா அது பேசுவீங்க. நமக்கு இப்ப வந்து வரவின் மகளிர்ல நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இது வந்து இயற்கையா சொல்றது. அந்த காலத்துல சொல்லியிருக்காரு, ஒரு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்துல சொல்லி பல அதிகாரம் நம்ம பார்த்ததுல சில அதிகாரங்கள உடன்படாத அதிகாரம்லாம் இருக்குது. இந்த கருத்தெல்லாம் என்னால ஒத்துக்க முடியலன்னா நான் சொல்லியிருக்கிறேன். நான் அது வந்து இப்பதான் நான் கேட்கிறேன், இந்த மாதிரி திருக்குறள் எல்லாம் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன், கேட்கிறேன். அதுக்காக தான் இந்த திருக்குறள் படிக்கிறதுக்காக தான் வரேன் நான். சார் நீங்க இல்ல சார், சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க இல்ல சார், இப்போ திருக்குறள் முழுசும் நம்ம படிக்கிறோம். ஆமா இது சார், வந்து அதுக்காக இந்த வாய்ப்பு நமக்கு முன்னாடி கிடையாது. படிக்கணும்னு தெரிஞ்சாலும் படிக்க மாட்டோம், ஏன்னா வாய்ப்பு கிடையாது. இப்ப இந்த அதிகாரத்தையே நம்ம படிச்சிருப்போமா? கிடையாது. ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு இதுக்காக படிச்சிருப்போம், ஒரு குறள் படிச்சிருப்போம், மிஞ்சி போனா 2 குறள் படிச்சிருப்போம். இப்ப அடுத்தது வருது கல்லுண்ணாமை வருது, சூது வருது. கல்லுண்ணாமைன்னா திருக்குறள் சொன்னது எல்லாரும் கேட்டுறாங்களா? இன்னைக்கு திருவள்ளுவர் சொன்னது இன்னைக்கு எல்லாரும் கேட்டுருவாங்களா? இன்னைக்கு சமுதாயம் அது வேற மாதிரி இருக்குல்ல. அன்றைக்கு இருந்த சமுதாயத்துல அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து சூதுன்றது, இன்னைக்கு சூது இல்லாத கேமே கிடையாது. இன்னைக்கு பொலிட்டிக்கல் சூது தான். அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சில காலத்துங்களுக்கு ஒத்து வர்றது இருக்குதுன்றது அந்த காலத்துல இருந்துதான் அவர் சொல்லியிருக்காரு, எழுதியிருக்காரு. பார்ப்போம். ஒரே ஒரு விஷயம், நான் பிளையர் பார்த்துட்டு கிட்டத்தட்ட எல்லா உரையும் பார்த்தேன். 4 பக்கம் இதுக்கு எழுதியிருக்கேன். இத ரொம்ப ஆழ்ந்து பார்த்தேன். ஒவ்வொரு விஷயமும் ஏன் சொன்னாரு, எதுல அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இது அவ்வளவு எளிதா தள்ளுகிற அதிகாரம் இல்லை. இது அந்த தோய்தல் தான். அவனுடைய மனத்தை தான் சொல்றாரு. அவளுக்கு விலை பொருட்டால அவ கொடுக்க மாட்டாங்கிறதான் திரும்ப திரும்ப சொல்றாரு. அந்த இவன் சாப்பிட போனவன் இருந்தாதான் அவ கொடுப்பா, இல்லாட்டி அவ இல்லாம போயிடுவாளே. இவன் தூக்கிறதுக்கு போறான் அப்படிங்கிற பல கருத்து இருக்கு. இருமனம் அப்படிங்கிறது இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் இல்ல. பிறவேண்டி அப்படிங்கிறாரு இதுல. இந்த இந்த இதை நான் நிறைய நேரம் யோசிச்சு பார்த்தேன். பொய்மை முயக்கம், முயங்குறது யாரு? முயக்கம் இந்த இதுல அவன் வந்து அவங்கிட்ட முயக்கம் பொய்மை இல்ல, அவளுடைய முயக்கம் பொய்மை. அப்போ அது அதுக்கு ஈக்குவலா தான் இவங்க கொண்டாடுறாங்க.
அதாவது எவனையோ பழைய பிணத்தை எடுத்துக்கிட்டு போறவன், எவனோ கூலிக்காக பிணத்தை டிஸ்போஸ் பண்றான்ல, அவனை கொண்டாடுறாரு. அதுகளெல்லாம் நிறைய இடங்கள்ல இவங்க நம்ம பேசுறவங்க சாதாரணமா அதை சொல்லல. அதனால இதுல நிறைய ஆழ்ந்தது இருக்கு. நான் கிட்டத்தட்ட இதுல ஒரு 2-3 மணி நேரம் இதுக்கு செலவழிச்சிருக்கேன். இது இப்படி நம்ம பார்க்கறதுனாலதான் இதை சிந்திக்க முடியுது, இல்லாட்டி நம்ம பார்க்க போறது இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல டிஸ்கஷன், தேங்க்ஸ். மகிழ்ச்சி சார், முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார், முடிச்சுக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், வணக்கம், நன்றி சார். அதிகாரத்துல 92 அதிகாரம் வந்திருக்கோம். நம்ம மிகப்பெரிய செயல். இன்னும் ஒரு 8 அதிகாரம் வந்துட்டோம்னா 100 அதிகாரம் முடிச்சிருவோம். நம்ம மிகப்பெரிய சாதனையா இருக்கும் நமக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி சார், நன்றி, நன்றி. எல்லாரும்